ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் காலை வேளையில் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. போன வாரம் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த நாளை நம்ம கொண்டாடினோம். அதனால் இந்த வாரம் உயிர் தெழுதல் நாள் கிடையாதா? இந்த நாளும் என்ன இப்படிப்பட்ட நாள் தான், உயிர்த்தெழுதலின் நாள் தான். ஆமென். நம்ம மற்ற கிறிஸ்தவ கூட்டத்தை போல வருஷத்துக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் வாசம் செய்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட ஆராதனை வேளையில் ஒரு மையமாய் ஒரு வார்த்தையை வைத்து சொல்லப்பட்டதான ஒரு கருப்பொருள் என்னது சொல்லுங்க பார்ப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள், என்னை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஒரு விஷயம், கண்களை மூடுவோமா? கண்களை மூடி தகப்பனே, இந்த காலையில் வேலை ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க. உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய வசனத்தை கொண்டு பேசுங்க. உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அந்த வசனத்தை கூட ஆங்கிலத்தில் கூட போடுங்க, இங்கிலீஷ்லையும் போடுங்க. பாருங்க, நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட். ஒரு கேப் விட்டு, எஸ் நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஆமாம், அதனுடைய மொழியாக்கு ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட். எஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை தெரியாதவரா? கிறிஸ்துவை தெரியாதவரா? இது ஒன்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டோன்னு எழுதுனதான நிருபமும் கிடையாது. தன்னுடைய கடைசி நாட்களில் சிறைச்சாலையில் இருந்தபோது எழுதினதான ஒரு நிருபம் பிலிப்பியர் புஸ்தகம். அப்படி இருக்கும்போது ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட், நான் ஆண்டவரை கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தை எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்குலேருந்து வருகிறது? ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தொடப்பட்டார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சீஷர்கள் ஒரு சீஷன் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரோடு இருந்ததான ஊழியங்களையோ ஆண்டவருக்கு பின் சென்ற ஒரு மனிதன் கிடையாது. இன்னும் சுருக்கமாய் சொல்ல போனால் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டதான ஒரு மனுஷன். யூத பாரம்பரியங்களையும் யூத நியாயப்பிரமாணங்களையும் அதிகமாய் பின்பற்றினான ஒரு மனுஷன். ஏசப்பாவை அதிகமாக எதிர்த்த ஒரு மனுஷனாக இருந்தார். ஏசப்பாவை எதிர்த்ததோடு மாத்திரமல்லாமல் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் விரோதமாய் கொடூரமாய் செயல்பட்ட ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது அவர் செயல்பட்ட காரியம் நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஸ்தேவானின் மரணத்தில் முதல் இரத்த சாட்சியில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பாருங்க, கொலை மிரட்டல்களை கொடுத்து கொண்டு அந்த மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் 2ஆம் வசனத்திலையும் படிக்கலாம்.
2ஆம் வசனத்தில் தொடர்ச்சியாய் அவர் செய்து வந்த காரியம் வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, சீஷர்களை, ஆண்டவருக்கு தொடர்ந்து ஊழியர் செய்கிற நபர்களை, கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை தொடர்ச்சியாய் கொலை மிரட்டல் பண்ணுறது, அவங்கள சிறை பிடிக்கிறது, இப்படின்னு சொல்லி அதிகமான ஒரு துன்புறுத்தலை செய்து கொண்டு வந்ததான மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாப்பாவை எதிர்த்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. நியாயப்பிரமாணத்தின்படி ஏசாப்பா ஓய்வு நாளில் அற்புதம் செய்து விட்டார். நியாயப்பிரமாணத்தை மீறி ஓய்வு நாள் அற்புதம் செய்து விட்டார். கலாத்தியரில் சொல்கிறபடி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேத வாக்கியங்கள் சொல்கிறபடி ஆண்டவராகிய கிறிஸ்து மரத்தில் ஆகிய சிலுவையில் தூக்கப்பட்ட பொழுது அவர் சாபமானார். எப்படி ஒரு சாபமான ஒரு மனுஷன் எப்படி நம்மளை மீட்க முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் அவர் எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கலை என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்ததான கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடியதான அந்த வெறி அவருக்குள்ள அப்படி தான் வந்தது. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை சீஷன் கிடையாது, ஆண்டவரை பின் சென்ற ஒரு மனிதன் கிடையாது. இங்கே 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துலேருந்து கூட வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிறதான ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் நேரடியாக ஒரு மனுஷனோடு இடைப்படுகிறார். நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட உயிர்த்தெழுதலோடு சொல்றதை காட்டிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆண்டவர் பரலோகத்துக்கு போன பின்பு நேரடியாக ஒரு மனுஷனோடு இடைப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு நேரடியாக இடைப்பட்டு சொல்றார், நான் தான் இயேசு கிறிஸ்து. இங்கே துன்பப்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிடையாது, ஆனால் இயேசுவினுடைய சபையை, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளை, அவருடைய சீஷர்களை, அவருடைய அப்போஸ்தலர்களை. அப்போ அவருடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் துன்பப்படுத்தி கொண்டிருந்த நாட்களில், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவராகிய இயேசுவே அவன் மத்தியில் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதன் மூலமாய் தொடப்பட்டதான அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. தொடப்படுகிறார். 18ஆம் வசனத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் ஞானஸ்தானம் பெறுகிறதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே அவர் தொடர்ந்து வாசிங்க. 20ஆம் வசனம் கூட வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். தாமதமின்றி, வித்தவுட் எனி டிலே, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவ ஆலயங்களில் என்ன பண்ணினானா? பிரசங்கித்தான். தொடர்ந்து வாசிங்க. 21, 22 வாசிங்க. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, சடதியாய் நடந்ததான ஒரு மாற்றம். ஆண்டவரை இடைப்படும் போது சடதியாய் நடந்ததான ஒரு மாற்றம். எந்த அளவுக்கு ஆண்டவர் எதிர்த்து கொண்டிருந்தான ஒரு மனுஷன் இருந்தானோ அதை காட்டிலும் வசனம் சொல்லுகிறது, அதிகமாய் திடன் கொண்டு, அதிகமாக அவன் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு, அதிகமாய் திடன் கொண்டு அவரே கிறிஸ்துவென்று திருஷ்டானப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை என்ன பண்ணினான்? கலங்க பண்ணினான். அப்ப இந்த மாற்றம் அவனுக்குள்ள உடனே நடந்த பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவனோடு இடைப்பட்ட பிறகு, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுலை காட்டிலும் பிரசங்கித்த ஒரு நபரை நம்ம என்ன பண்ண முடியாது? வேதாகமத்தில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் இது நடந்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு
ஒரு 30 ஒரு 40 நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது வருஷங்கள் 30 40 வருஷங்குள்ள நடந்திருக்கும் அப்படின்னு வைத்து கொண்டாலும் 20 வருஷம் கழித்து, ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அவர் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை போடுங்க. இப்போ போடுங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை போடுங்க. அது மாத்திரமல்ல, நான் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில சிறைச்சாலை இருக்கிறாரு. 20 ஆண்டுகள் ஆண்டவரோடு பயணிக்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. போகாத இடங்கள் கிடையாது. ரோம் வரைக்கும், அதாவது ஆண்டவர் சொன்னதான அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்க ரோம் வரைக்கும் ஆண்டுடைய சுவிசேஷம் உலகம் எங்கிலும், அதன் மூலமாய் உலகம் எங்கிலும் போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட இப்போ போப்பு சமீபமாக இறந்துருக்கிறாரு. ரோமில் அந்த காரியங்கள் நடக்குது. அங்கேருந்து மூலமாக தான் ரோமன் கேத்தலிக் உலகம் எங்கிலும் பரவி இருக்கிறது, கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. நம்ம எல்லாமே அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஐ கன்சிடர் எவ்ரிதிங் எ லாஸ். எல்லாமே எனக்கு ஒரு நஷ்டம் தான், எல்லாமே ஒரு நஷ்டம். 20 வருடத்துக்கு பிறகும் அவர் நான் கிறிஸ்துவை அறியணும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் தெரியாதா? இல்லாட்டி உயிர்த்தெழுந்து விட்டாருன்னு தெரியாதா? அவருடைய சத்தியங்கள் தெரியாதா? இல்லாட்டி ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் அற்புதங்களை செய்வார், என் வாழ்க்கையில் எப்படி செய்திருக்கிறார், ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செய்திருக்கிறார், 20 ஆண்டு என்னுடைய கிறிஸ்துவ பயணத்தில் ஆண்டவரோடு உள்ள அந்த உரையாடல்ல ஆண்டவர் என்னென்னலாம் செய்ய முடியும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார், நன்றாய் தெரிந்திருக்கிறார். அப்படி இருந்தும் நான் கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 10ஆம் வசனத்தில் இதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை அறிய வேண்டும். அப்படி என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் என்ன அறியணும்? இன்னும் என்ன அறியணும் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் வம்சத்தார், பென்யமீன் கோத்திரம், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அதாவது எபிரேயரிலே பிறந்த எபிரேயன். அது ரொம்ப சொற்ப பேர் தான் இருப்பாங்க. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். யூத பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அல்லேலூயா. இதே இது அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:3 கூட வாசிங்க. இதே காரியங்கள் தான் அங்க திரும்பி இன்னும் கொஞ்சம் கூட காரியங்களை சொல்லுவார். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தின் அருகே வளர்ந்து. கமாலியேலின் பாதத்துல படிச்சவர் சாதாரண ஆள் கிடையாது. கமாலியேல் என்பப்பட்ட ஒரு ரபி, ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர். ரபி என்றால் ஒரு ஆசிரியர், டீச்சர் என்ற அர்த்தம். இவங்க பாதங்கள்ல கீழே உட்கார்ந்து படிக்கிறவங்க ரொம்ப 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 சொற்பமான நபர்கள். ஏன்னா பரிசேயர்ல தேர்ச்சியானவங்க சிலர் மாத்திரமே இவங்க பாதங்கள் அண்டையில உட்கார்ந்து படிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை செய்ததான ஒரு மனுஷன் அத்தனை பெருமையாக தான் சொல்றார் இந்த இடத்துல. முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருக்கிறார். சிஸ்டமேட்டிக்கா வேதம் என்ன, நியாயப்பிரமாணம் என்ன, எல்லா காரியத்தையும் நேர்த்தியாகி படித்ததான ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். எந்த அளவுக்கு யூத தோராவின் மேலும் யூத நியாயப்பிரமாணங்கள் மேலும் வைராக்கியம் உடையவனாய் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைராக்கியம் உடையவனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருந்திருக்கிறார்? தொடர்ந்து 500 வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் வாசிங்க. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன்.
அதற்கு பிரதான ஆசாரியர் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அவர் செய்த எல்லா துன்புறுத்துதல் எல்லாத்தையும் சொல்றார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இதை என்ன நியாயப்படுத்துறாருன்னா, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், கமாலியல் பாதத்துல படிச்சிருக்கிறேன், எனக்கு நியாயப்பிரமாணத்தில் நான் எந்த தவறு செய்ய முடியாது. ஏன்னா முறைப்படி திட்டப்படி இருக்கிறதே பெரிய மனுஷன், உன்னதம் நம்ம வாழ்ந்த நாட்களில் உன்னதமான மனுஷன் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணம் என்ன, எதை சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒரு பரிசேயன், யூதர்களில் நான் யூதனாக இருக்கிறேன், நான் பென்யமீன் கோத்திரம் எல்லாம் சொல்கிறார். அது எல்லாத்தையும் என்னை யார் என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. நான் அவ்வளோ நேர்த்தியாய் எல்லா காரியங்களும் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, என் படிப்பு அமைந்திருக்கிறது, எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா காரியம் அமைந்திருக்கிறது. இப்போ பிலிப்பியர் வாங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து படிச்சிங்கல்ல, இப்போ 6ஆம் வசனம் படிங்க, 7 படிங்க. 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, இந்த படிப்பு, இந்த பட்டம், என் இனம், என் கோத்திரம், வேற என்னென்ன காரியங்கள், எனக்கு எது எதெல்லாம் பெருமையாய் தெரிந்ததோ, எனக்கு எது எதெல்லாம் லாபமாய் தெரிந்ததோ, நான் எதெல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டேன்னா என்னை குறித்து 4ஆம் வசனத்திலே சொன்னார். நான் மேன்மை மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டு, மாம்சத்தை குறித்து மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். இதெல்லாம் மாம்சத்தின் காரியங்கள், படிப்பு, பட்டம், இனம், கோத்திரம், நான் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ பெரிய ஆள், பாதத்தை உட்காந்து படிச்சுட்டு வந்தவன், திட்டமாகி படிச்சுட்டு வந்தவன், ஜனங்களை துன்புறுத்தினவன், எல்லாமே நியாயப்பிரமாணத்திற்காக தான், சும்மா கிடையாது. எல்லாமே நான் ஒரு காரணத்தோடு தான் நான் செய்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, நானும் வைக்கலாம், இது எல்லாத்தையும் மேலேயும் நானும் நம்பிக்கை வைக்கலாம், நானும் அதை மேன்மை பாராட்டலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காக இதை நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. இவ்வளோ இருக்கு எனக்கு பின்னாடி இவ்வளோ காரியங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்ன எண்ணுகிறேன். எனக்கு பின்னாடி இருந்த இந்த என்ன சொல்றது, மலை போல காணப்படுகிற தோற்றம், என்னுடைய பதவிகள், என்னுடைய பெருமைகள், எல்லாத்தையும் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். அந்த அளவுக்கு என்னங்க, அவருடைய இருந்ததான சகல காரியங்களை அற்பமாய், அவருக்கு எதெல்லாம் பெருமையாக இருந்ததோ, எதெல்லாம் அவருக்கு மேன்மையோ, அதை எல்லாத்தையும் ஒரு குப்பையாக, ஒரு நஷ்டமாக எண்ண வேண்டிய சூழ்நிலை எதுக்கு, ஏன் என்னன்னு அப்படி அவர் இதை வச்சே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாமே அந்த நாட்களில். ஏன் இது எல்லாமே எனக்கு நஷ்டமாக இருக்குது, குப்பையாக இருக்குது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவருக்கு எல்லாமே கிறிஸ்துவை பற்றி தான் எல்லாமே தெரியுமே. வாசிங்க 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய முதலாவது காரியம், நான் ஆங்கில வேதத்தில் தெளிவாக படித்து காமிச்சேன். ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட், நான் அவரையும், நான் இயேசுவை அறியணும். முதலாவது நான் இயேசுவை அறியணும். இந்த வார்த்தையில் இந்த அறிய வேண்டும், நான் அறிகிறதிலும், இதில் ஒரு கிரேக்க வார்த்தை, அதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு என்ன வார்த்தைனா நோயாயின் அப்படின்னு என்ற அர்த்தம். இதிலிருந்து திரிக்கப்பட்ட வார்த்தை தான் நோ, நாலேஜ், நோ. அது கிரேக்க வார்த்தையிலேருந்து திரிக்கப்பட்டது தான் ஆங்கிலத்தில் நோன்னு இருக்கு. இதுக்கு அர்த்தமே கெய்னிங் நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிகிறத எப்படி நான் அறிய போகிறேன்னா, என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை அபியாசித்து நான் அறிந்து கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னென்னலாம் செய்தாரோ அதன்படி நானும் செய்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. கிறிஸ்து என்னென்னலாம் செய்தாரோ, கிறிஸ்து எதெல்லாம் செய்தாரோ அதை நானும் செய்து
அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் என்ன பண்ண போகிறேன்? அறிந்து கொள்ள போகிறேன். அது எப்போ? எல்லாமே அவருக்கு தெரிந்த காரியங்கள். பாருங்க, 4 காரியம் சொல்றார். என்னென்ன காரியம் சொல்றார்? முதலாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும். ரெண்டாவது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி. 4வது காரியம், எப்படியாயினும் நான், தமிழ் மட்டும் போடுங்க, எப்படியாயினும் நான் மரணத்திலிருந்து நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படி 4 காரியம் சொல்றார். நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை, வல்லமையை அறிய வேண்டும். பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். அவர் எப்படி மரணத்துக்கு உள்ளானார், அதே போல நானும் மரணத்துக்குள்ளாக வேண்டும். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாக வேண்டும். இந்த 4 காரியம். முதலாவது காரியம் அவர் சொல்றபடி, இதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் சொல்றதுபடி உங்களை தெளிவாக்குவதற்கு உண்டான ஒரு வசனத்தை சொல்றேன், வார்த்தையை சொல்றேன். வாசிங்க. முதலாவது காரியம், எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது? நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா, இது ஒரு ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் இது. எபேசு பட்டணத்துக்கு அவர் எழுதும்போது எழுதின ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு? தாம் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? உயிரோடு எழும்ப பண்ணினார். உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. எந்த வல்லமை கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினதோ அந்த வல்லமையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அதை நம்மிடத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களிடத்தில் அதை காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகா மேன்மையை காட்டும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு, இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம ஜெபமே என்ன தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, என் மனக்கண்கள் திறக்கப்படும். நம்ம நிறைய நேரங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த உலகத்தின் ஜனங்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணுங்க, திறங்க. இயேசுதான் மெய்யான தேவன் அவங்க அறிந்து கொள்ளணும் என்பது அவங்க மனக்கண்களை திறங்கப்பான்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குற கண்கள் இல்லை, நம்ம உள்ள இருக்கிறதான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போதான் வசனம் தெளிவாகி சொல்லுகிறது, அப்போதான் இந்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதான வல்லமையை நீங்களும் நான் விசுவாசிக்க முடியும். நம்ம மனக்கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். ஏன் திறக்கப்பட வேண்டும்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசு என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? எல்லா மனதை என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். வசனம் ரொம்ப தெளிவாகி சொல்லுகிறது. பிசாசு நம்ம எல்லாத்தையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாரு, உங்க மனக்கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். நீங்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க அறிய வேண்டுமா? கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தினா அதே வல்லமை மேல உங்க விசுவாசம் இருக்க வேண்டுமா? முதலாவது உங்க மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.
எபேசியர் 1:17 கூட பாருங்க. 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மேல விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்படணும். அது திறக்கப்படணும்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் தான் அதை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். அல்லேலூயா. இது வந்து நம்ம ஏதோ செயல்கள்னாலேயோ நம்முடைய முயற்சியினாலேயோ பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இல்லை. இது ஜெபத்தினால மாத்திரம்தான் நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காம ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தவே மாட்டார். அப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என் மனக்கண்களை திறங்கப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிந்து கொள்வதற்கு, அதை என் வாழ்க்கையில நீ செயல்படுத்துவதற்கு என் மனக்கண்களை திறங்க. என் நினைக்கலாம், அதெல்லாம் நான்லாம் முன்னாடியே ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் மனக்கண்கள்லாம் திறக்கப்பட்டுருச்சு, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பல பேருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல், இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 20 வருஷத்துக்கு பிறகு கடுமையான ஊழியத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டளத்துல தான் இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாங்க. ஆண்டவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறியணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாதா அதெல்லாம்? அவர் மனக்கண்களை திறக்கணும்னு தெரியாதா? நம்முடைய ஜெபங்கள் ஏதோ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம் என்கிற ஒரு மனநிலையை மாற்றி விடுங்க. நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க தான். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, இறுதி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் நம்மளை புதிதாக்க வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:10 முதலாவது காரியம் பார்த்தா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதை ஞானத்தையும் தெளிவையும் அருள் ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எதை அறியணும்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். பார்ட்டிசிபேஷன் இன் ஹிஸ் சஃபரிங்ஸ். அவருடைய பாடுகள்ல நான் ஐக்கியப்பட வேண்டும். அதான் அவர் எப்படி அந்த பாடுகளுக்குள்ளாக போனார், அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் அவரோடு இணைந்து ஐக்கியப்பட்டு நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 16:24 ஒருவன் என் பின்னே, அவர்கள் சீஷரை நோக்கி, ஒருவன் என் பின்னே என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவை எடுக்கணும். சிலுவை எடுத்தாதான் என்னை பின்பற்ற முடியும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:5 சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1:5 எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, நான் சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகள் பெருகுது, ரொம்ப அதிகமாய் பெருகிறது. இந்த ஒரு காரியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பார்ட்டிசிபேஷன் இன் ஹிஸ் சஃபரிங்ஸ். அவர் என்னென்னலாம் பாடுகள் படுறாரா, ஏசப்பா எதெல்லாம் அனுபவிக்கிறாரு, சிலுவையை தூக்குறாரா, அதை நானும் என்ன பண்ணுவேன், என்னை தன்னைத்தான வெறுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் என் சிலுவையை சுமந்து கொண்டு போவேன். அவரோட பாடுகள் பெரிதாக இருக்கா, அதை நான் சுமப்பேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:13 வாசிக்கும் போது, 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாருங்க, ஷேரிங் தி சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளா.
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக, அப்போ நீங்கள் கலிகூற வேண்டும், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், உங்களுக்கு குடும்பங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்திருக்கணுமா? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறியிருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, இப்படி தெரிஞ்சிருந்தா அங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டோம். ஏன் அவருடைய பாடுகள் மத்தியில் போனாதான் சந்தோஷம் என்று சொன்னால் அது என்னது? நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. இன்னும் ஒரு அருமையான காரியம், இந்த பிலிப்பியர் புஸ்தகமே சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் 16 முறை இந்த புஸ்தகத்தில் சொல்கிறார், இந்த நிருபத்தில் சொல்கிறார். 16 முறை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து கொண்டு இருக்கிற 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. நான் எழுதுகிற காரியங்களை திரும்ப 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 எழுதுகிறேன் நினைக்காதீங்க. என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதுகிறவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. 16 முறை 17 முறை ஒரே நிருபத்தில், வெறும் 4 அதிகாரம் இருக்க நிருபத்தில் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க. எங்க சிறைச்சாலில் உட்காந்துக்கிட்டா வஸ்னாய் போல தான் சொல்றாரு, சந்தோஷமா இரு. இந்த சந்தோஷம் எப்படி வருகிறது? அடைய சிலுவையை சுமப்பதினால. அல்லேலூயா. சொல்லுகிறவையிலே எழுதுகிறவையிலே திரும்ப திரும்ப எழுதுறது எனக்கு வருத்தமே அல்ல. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். திமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ என்ன பண்ணு, பாடுகளை அனுபவி, தீங்கு அனுபவி. ஷேரிங் த சஃபரிங்ஸ், பார்ட்டிசிபேஷன் இன் த சஃபரிங்ஸ். அவர் எஸ்ஸப்பா எந்தெந்த பாடுகளுக்குள்ள போனாரோ, எதெல்லாம் அவர் பாடு அனுபவித்தாரோ, அந்த பாடுகளின் பாதையில் நாம் போனாதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர், என் தேவன் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் போயிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். அதை நீயும் வாசிக்கலாம். அடுத்து 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. 3:12. அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. என்ன ஒரே துன்பம் இதுதான். போன வாரம் ஈஸ்டர் சர்வீஸில் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு சொன்ன இந்த வசனங்கள் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதே அப்படியே இந்த பகுதியை வாசித்திருந்தாங்க, அதாவது செய்தியில் சொல்லியிருந்தாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து வாசித்திருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் லைவில் போட்டு கேட்டு பாருங்க. ஆனால் இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் டயத்திலே நான் சொல்லிட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் டயத்திலே நான் இந்த காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாகி நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மனதில் என்றால் உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு துன்பம் இல்லை. பக்கத்தில் அவன் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? அவங்கள்ட்ட சொல்லுங்க, துன்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. துன்பப்படுவீங்க. பாருங்க, இந்த போன வாரம் லைவ்ல கூட நீங்க போய் கேட்டு பாருங்க. ஈஸ்டர் லைவ்ல ஒவ்வொரு வாரமும் இந்த 3 காரியத்தை சொல்லியிருப்பாங்க. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இதையே தியானிச்சுட்டு இருந்தா எத்தனை பேர் இந்த சபையில் உட்காந்துருப்பீங்க? யோசித்து பாருங்க. டெய்லியும் ஒவ்வொரு வாரமும் பாடுகள் பாடுகள் பாடுகள். கிறிஸ்துவங்களுக்காக பாடுபட்ட நீங்களும் பாடுபடணும். உண்மையை சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிரசங்கமே அதுதான். அவர் எந்த விதத்துலேயும் இதை செய், உனக்கு ஆசீர்வாதம், இதன் வழியாகி போன ஆண்டவர் உனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உனக்கு மகிமையை வைத்திருக்கிறார், இதன் மூலமாக தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் மூலமாகவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆனால் இது எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாகவே இருக்க மாட்டார்.
அப்போ முதலாவது காரியம் பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிய வேண்டும் என்றால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் பார்த்தோம், கிறிஸ்துவோட அவருடைய பாடுகளில் நான் அவருடைய ஐக்கியத்தை, பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். அதுக்கு தொடர் வசனங்களை பார்த்தோம். ஒரே வசனத்தை மட்டும் அதில் வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் கூட வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் தான் சொன்னேன்ல, என்னதான் பாடுகள் பாடுகள் பாடுகள்னு பேசினாலும் அதற்கு பின்னாடி ஒரு மகிமை வரப்போகுது இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது இல்லையா, அதெல்லாம் இந்த பாடுகளுக்கு அது ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல என்று எண்ணுகிறேன். அந்த மகிமைக்கு முன்பாக இந்த பாடுகள்லாம் கால் தூசி போல, இதெல்லாம் ரொம்ப அற்பமாகி போய்விடும். அல்லேலூயா. ஆனால் அந்த மகிமையை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேற வழியே கிடையாது. இந்த பாடுகள் தான் வழி. ஆமென். வேற குறுக்கு வழியே கிடையாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற. ஆனால் நீங்கள் அந்த எல்லையை போய் அந்த முடிவை இப்போ நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும், இந்த 3ஆம் அதிகாரத்திலேயே அந்த முடிவுக்கு போய் நீங்கள் பார்க்கும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. சரி, 3வது காரியத்தை பார்ப்போம். 3வது காரியம் என்ன சொல்கிறாரு? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, பிகமிங் லைக் ஹிம் இன் ஹிஸ் டெத். இயேசுவை போலவே அவருடைய மரணத்தில், இயேசு எப்படி அவர் மரணத்தில் இருந்தாரோ அதே போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 காரியங்கள் சொன்ன 7 வார்த்தைகளை நம்ம சமீபத்தில் நம்ம தியானித்துறது கேட்டிருப்பீங்க பாருங்க. அதே போல் போன முந்தின வாரம் சங்கீதம் 22 தியானித்தோம். ஏசப்பா என்னென்னலாம் பாடுபட்ட, மரணத்தில் என்னென்னலாம் தீர்க்கதரிசனமாய் சொன்னப்பட்ட காரியங்கள் எப்படி நிறைவேறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறேன்னா, எதை அறியணும் அப்படின்னா, மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும். நானே ஒரு மரணத்துக்குள்ளாக வேண்டும். பிகமிங் லைக் ஹிம் இன் ஹிஸ் டெத். அவர் எப்படி ஏசப்பா மரணத்துக்குள்ளானாரோ அதே போல் நானும். அப்போ அந்த நேரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் தெரியும், நமக்கு செய்த காரியங்கள் தெரியும். ஆனால் அதில் ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்தது. அல்லேலூயா. இந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்று சொல்லும்போது சிலுவையில் ஆண்டவர் செய்ததான உன்னதமான ஒரு நிறைவேறுதல், அவர் செய்ததான ஒரு முக்கியமான காரியம், பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தது. ஏன்னா ஏசப்பா இதனால் செய்து முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரை எந்த அளவுக்கு அவர் பிதாவை தேவனாக இருந்தாரோ அவர் அந்த அளவுக்கு மனிதனாகவும் இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழுகிறார். மத்தேயு 26:39 வாசிக்கும் போது, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாடுகளின் பாத்திரம், இந்த மரணம் எப்படியாவது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. ஆகிலும் என் சித்தம் அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆக கடவது என்று ஜெபித்தார். ஏசப்பா மரணத்தை போல நம்ம மரணத்துக்குள்ளாக வேண்டும் என்றால் முதலாவது நம்ம செய்ய வேண்டியது பிதாவின் சித்தத்தை நிறைவேற வேண்டும். பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் செய்யணும். ஏசப்பா சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதினம் உணவு என்று சொன்னார், போஜனம் என்று சொன்னார். நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏசப்பா. அதை அவர் சரியாய் செய்து முடித்தார். சுருக்கமாக சொல்ல போனோம்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே அது பிதாவின் சித்தம்தான். பிதாவின் சித்தத்தை தவிர ஏசப்பா கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. அல்லேலூயா. அப்போ 3:10 வாசிக்கிறபடி அவருடைய மரணத்துக்குள்ளாகி நம்ம என்ன வாசித்தோம்? மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அப்படின்னா முதலாவது அவருடைய சித்தத்தை செய்வது.
ஏசப்பா என்ன சிலுவையில் செய்தாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய மரணத்தின் தருவாயில், அந்த மரணத்தை நெருங்கி இருக்கும்போது செய்ததான காரியம். இரண்டாவது காரியம் வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவருடைய மரணத்தின் தருவாயில் என்ன சிந்தை அவருக்கு இருந்தது? என்ன சிந்தை இருந்தது? அது எப்படி இருந்தது? தொடர்ந்து வாசிங்க 6ஆம் வசனத்துல இருந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவன் ரூபம்னா தேவனை போலவே, தேவன் வெரி நேச்சர் ஆஃப் காட், தேவனை போலவே. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம், ஆனா அதை கொள்ளையாடின பொருளா என்ன, அதை ஒரு பொருட்டா எண்ணாம என்ன பண்றாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. பாருங்க, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. 5ஆம் வசனத்துல நம்ம 5ஆம் வசனத்திலேயே வாசித்தோம். நம்ம எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே. அப்ப இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன? அவர் என்னதான் தேவனுக்கு ஒப்பாய் இருந்தாலும், தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும், அவர் என்ன பண்ணினாராம்? அதை கொள்ளையாடின ஒரு பொருளா எண்ணாமல், தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அந்தஸ்து எதுவுமே பெருமையா எண்ணாமல் ஏசப்பா என்ன பண்ணினாரா? தன்னை பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ஏசப்பா எதெல்லாம் அவருக்கு தேவனுக்கு ஒப்பா இருக்கிறாரு. பிதாவும் அவர் ஒரே சமமா இருக்கிறாங்க. அதே போல தேவனுடைய ரூபமா இருக்கிறாரு. அதை அவர் ஒரு நாள் ஒரு பொருட்டா எண்ணிக்கல. என்ன பண்றாரு? தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, என்ன அடுத்த காரியம். இதுதான் இந்த சிந்தை. கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சிந்தைனா என்னது? தன்னைத்தானே வெறுமையாக்குகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்தாலும், தேவனுக்கு சமமாக இருந்தால் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி. இதுல வாசிக்கிறோம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணினார்? தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினதான ஒரு தேவன். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததான சிந்தை. 8ஆம் வசனத்தையும் கூட வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்ததான சிந்தையே நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், அவர் மரணத்துல தன்னைத்தானே என்ன பண்ணினார்? சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணினார்? தன்னை கீழ்ப்படுத்தினவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ 3:10 நம்ம வாசிக்கிறபடி மரணத்துக்குள்ளாகின என்ன அர்த்தம்? சிலுவையில் ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை செய்தது. என்னதான் அவரால் முடியாதுதான், ஆனாலும் ஆண்டவரை உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும், உங்கள் சித்தம் நிறைவேறணும். அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருந்ததான சிந்தை, அந்த சிலுவையில் இருந்ததான சிந்தை, எனக்கு எவ்வளோ தேவன் ரூபமாக இருந்தாலும், தேவனுக்கு ஒப்பான ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இதை நான் என்ன பண்ணணும்? இதை நான் அறிந்து கொள்ளணும், இதை நான் அறிஞ்சு கொள்ளணும். நாலாவது காரியம் 3:10 வாசிக்கிறோம். நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க அதற்கு தகுதியாகும்படிக்கு, அக்டைனிங் ரெசரக்ஷன் ஃப்ரம் டெத், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தல், அதை நான் அறிய வேண்டும், அதற்கு நான் தகுதியாக வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னது இது? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்களுடைய சரீரங்களில் சுமந்து திரிகிறோமா? நிறைய பேருக்கு வாசித்த போது கொஞ்சம் புரியாமல் இருந்தது. என்ன, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும், அவருடைய ஜீவனை தானே நம்ம சுகந்திரு திரிகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை தானே நமக்குள்ளே செயல்படுது. இது என்ன, மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னு என்ன அர்த்தம்?
நம்ம 4ஆம் வசனத்தில், இதே அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். பிசாசானவன் பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதில் 5ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். தொடர்ந்து வாசி. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று அறியும் விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை சொல்றாரு? நம்முடைய சரீரத்தை சொல்றார். நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டம். ஒரு மண்பாண்டம் சீக்கிரமாய் அடிபட்ட நொறுங்கி போயிடும். ஆனால் அதுக்குள்ளே என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அதுக்குள்ளே ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கிறது. என்ன பொக்கிஷம் இருக்கிறது? முந்தின வசனங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவருடைய சுவிசேஷத்தின் வசனம் என்னது? இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், மரித்தார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தின் வசனங்கள் நம்மளுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக அது நிலைத்திருக்கிறது, நமக்குள்ளாக அது ஊட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? மண் பாண்டங்களாக இருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் இந்த சுவிசேஷமாகிய பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த சுவிசேஷமாகிய பொக்கிஷம் மண் பாண்டமாகிய நம்முடைய சரீரங்களுக்குள்ள இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இப்ப 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த தெய்வீக சுவிசேஷம் இருக்கு பாருங்க. அந்த சுவிசேஷத்தின் வசனத்தை இந்த மண்பாண்டங்கள், அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்கள் வழியாம எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கடி வந்தாலும், எங்கள் மூலமாய் இந்த சுவிசேஷம் மகிமைப்படத்தக்க ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்றார். எங்கள் மூலமாய், நம்ம மூலமாய், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாய் சுவிசேஷம் அழியாது. ஆண்டவர் இந்த மண்பாண்டங்களாகிய உங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் போய் பிரசங்கிக்க, நீங்கள் போய் சொல்வதற்கு, அந்த விலை மதிக்க முடியாத உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த சுவிசேஷத்தின் அந்த நெருப்பை, உங்களுக்குள்ளாக இந்த பொக்கிஷத்தை நீங்கள் மற்றவங்களிடத்தில் போய் சொல்றதற்கு அது ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல வாசிங்க. இதே அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 15. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? இது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. இது நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் இதை பரவுற இடம் எல்லாம் அங்கே ஒரு ஜீவன் உண்டாகிறது. அதை கொண்டு போகிற இடம் எல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகிறது. கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம். இதை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம். ஆனால் இது எங்கெங்கெல்லாம் நாங்கள் போய் பிரசங்கிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நாங்கள் போய் சொல்கிறோமோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்போ நான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3:10 அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணணும்? மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். அப்போ தகுதியாகணும்னா என்ன பண்ணணும்? மண்பாண்டங்களாகிய சுவிசேஷத்தின் வசனம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். இது இருந்தால் தான் நம்ம அறிய முடியும். ஆமென். பாருங்க, இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இது எல்லாத்திற்காகவும் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசித்ததுனால எல்லா பதவிகள் பெருமை எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். தொடர்ந்து வாசி. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால். சரி, இங்க பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்போ நான் எதெல்லாம் அறியணும்னு சொன்னேன், இந்த 4 காரியங்கள் எதெல்லாம் அறியணும்? உயிர்த்தெழுந்தலின் வல்லமை அறிய வேண்டும், பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும், மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். இது எல்லாத்தையும் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே அடைந்தாயிற்று. என்ன இப்போதான் அவர் எனக்கு நான் அறியணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, நான் எல்லாத்தையும் அறியணும், ஏசப்பா அவனை அறியணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் அடைந்தது ஆயிற்று. அப்போ இதை எழுதியிருக்கவே வேண்டாமே, இதை ஏன் எழுதினார்? ஏற்கனவே நான் அடைஞ்சிட்டேன், இது எல்லாருக்கே ஏற்கனவே அடைஞ்சிட்டேன், நான் அடைந்தது ஆயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். ஒரு ஓமையை மாத்திரம் நான் சொல்கிறேன். 2 பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படிக்குதுங்க. வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வருது. ஒரு பிள்ளை 40 மதிப்பெண் எடுக்குது, கவனி. இன்னொரு பிள்ளை 99 மதிப்பெண் எடுக்குது. 40 மதிப்பெண் எடுத்த பாஸ் ஆயிடுச்சு, 40 மார்க் பாஸ் மதிப்பெண் 40 மார்க் எடுத்தாயிடுச்சு. இப்போ எந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 99 எடுத்த பிள்ளையா இல்லாட்டி அந்த 40 எடுத்த பிள்ளையா? 40 எடுத்த பிள்ளை. ஏன்? பாஸ் பண்ணிட்டான். எப்படியும் நான் ஃபெயில் ஆக போயிருந்தேன், நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ் ஆகிட்டேன். ஏன் அந்த 99 அவ்வளோ மார்க் எடுத்த பையன் ஏன் சோகமாக இருக்கணும்? அந்த 1 மார்க் என்ன ஆயிடுச்சு, 1 மார்க் விட்டு போச்சே. இதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், 99 மார்க் எடுத்துட்டேன், ஆனால் இன்னும் அறியணும், அந்த 1% நான் இன்னும் அறியணும், அவருடைய பாடுகளை அறியணும், அவருடைய ஐக்கியத்தை அறியணும். நான் 40% பாஸ் ஆகிட்டேன்னு இல்லை, ஏசப்பா என்னை ரட்சித்துட்டாரு, ஏசப்பா என்னை ஞானஸ்தானம் நான் பெற்றுட்டேன், இதை சொல்லிக்கிட்டே 40 மார்க் எடுத்துட்டு பாஸ் ஆகிட்டு சந்தோஷப்படுகிற ஆள் நான் கிடையாது. நான் இன்னும் அவர் அறியணும், நான் 100க்கு 100% முழுமையுமாய் நான் அறிய வேண்டும். நான் ஏதோ 40 மார்க் எடுத்துகிட்டு சந்தோஷமாய் ஏசப்பா என்னை ரசித்தாரு, நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன், அது கிடையாது. 13ஆம் வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற வரைக்கும் அந்த லக்கையை நோக்கி நான் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவரை முழுமையுமா நான் அறிகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலே தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையுமாய் அறியவில்லை. நான் இன்னும் அறிந்து கொண்டு இன்னும் அறியணும், நான் இன்னும் சில குறைகள் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன், ஆனால் இன்னும் முழுமையுமா நான் அறிகிற வரைக்கும் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை மாத்திரம் நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக தொடர்ந்து வாழ தயாரா, இல்லாட்டி அந்த 1 மார்க்குக்காக தொடர்ந்து நீங்கள் முயற்சிக்க போகிறீங்களா? பாஸ் ஆகிட்டேன் என்றால் ரொம்ப சந்தோஷம், 40 மார்க் எடுத்தாச்சு, யாரும் நம்மளை பாஸ் ஆயாச்சு, ஒன்றும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நான் ஃபெயிலாகவே நினச்சேன், நான் அந்த உலகத்திலே அழிஞ்சிருப்பேன்னு நினச்சேன், இந்த உலகத்தின் பாவத்திலையும் சாபத்திலையும் அழிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன், ஆனால் எப்படியும் நான் மீட்கப்பட்டுட்டேன், பாஸ் ஆகிட்டேன். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. முழுமையுமாய் அவரை அறிவினால எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கோ அதெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அதை நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன்.
அதை நான் முழுமையை என் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் அந்த குறைகள் மாறுதோ, எப்பப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு எதிரடையான காரியங்கள் என்னை விட்டு முழுமையுமாய் நீங்கி போகுதோ, அது வரைக்கும், அந்த மகிமை அடைதல் வரைக்கும் நான் பொறுமையோடு அந்த சிலுவையை மாத்திரம் நோக்கி எனக்கு பின்னான எதெல்லாம் லாபமாக தெரியுது அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் மறந்து நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்க வேண்டாம். 40 மார்க் வேண்டாம், ஏதோ அதை சொல்லிகிட்டே சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவம் மன்னிப்பாயிடுச்சு, புது மனிதன் ஆகிட்டோம், அதை சொல்லிக்கொண்டே ஓடுகிற நாட்கள் கிடையாது. நான் இன்னும் அறியேன், நான் இன்னும் அவர் அறியேன், இன்னும் அவர் உயிர்த்தெழுந்தலின் வல்லமை அறியேன், இன்னும் அவருடைய பாடுகளின் வழியாக அவர் எப்படியெல்லாம் போனாரோ அதை நான் அறிஞ்சு கொள்ளணும், அதை அறிஞ்சு அவர் எப்படிப்பட்டவர்னு அறியேன். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம். மூன்று 15-16 சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, சீக்கிரம் போடுங்க. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ. தேறினவர்களை யார சொல்ற? அந்த 99% சொல்ற. நீங்க நல்லா தேறிட்டீங்களா? அப்ப இந்த சிந்தையாவே இருங்க. எப்படி? அது 100% வர்றதுக்கு இதே சிந்தையா இருங்க. இந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். ஆகினும் நாம் எதுவரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடுவோமா? இன்னும் உம்மை அறியணும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி எல்லா அறிக்கை செய்வோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கிட்டி. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே. Thank you Jesus. ராஜாவும் பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ. தகப்பனே, அந்த காலை வேளை அப்பா இன்னும் உம்மை அறிய ஆண்டவரே, இன்னும் உம்மை கிட்டி சேர தகப்பனே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலும் கூட தகப்பனே, நான் இன்னும் இயேசுவை அறியணும், இன்னும் அவர் அறிய வேண்டும். I want to know Christ. Yes. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் மரணத்துக்குள்ளாகி அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படி தகப்பனே நாங்கள் திருப்தி அடையக்கூடாது. 40 மார்க் வாங்கிட்டு திருப்தி அடையக்கூடாது தகப்பனே. ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார், ஆண்டவரை தொட்டுட்டார், ஆண்டவரை சந்தித்துட்டார், நான் சபைக்குள்ள இருக்கிறேன். அந்த திருப்தியிலே எங்க வாழ்க்கை ஓடக்கூடாது. இன்னும் அறியேன், நான் இன்னும் ஆண்டவர் அறியேன், நான் இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும். அந்த லக்கையை நோக்கி எனக்காக வைத்திருக்கிறதான அந்த பரமம், அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கையை நோக்கி எனக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை மாத்திரம் நாடி ஓட. ஆண்டவரே, இந்த சிந்தையே எங்கள் அனைவருக்குள்ளாகும். நாங்கள் யார் யாரெல்லாம் தேறினவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த சிந்தை தான் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நான் இன்னும் அந்த முழுமைக்குள்ளாக
இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளாக ஆண்டவரே நேற்றைக்கு இருந்ததோட இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, இன்னொரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமே அறிய, இன்னுடைய சத்தியங்களை அறிய, வேதத்தை அறிய எங்க மனக்கண்களை திறங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தையும் தெளிவையும் அருள் ஆவியானவரே, இந்த காலை வேளை நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரமே அதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். நீர் மாத்திரமே எங்க வாழ்க்கையில இடைபட முடியும். என முழுமையுமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான் அதே சிந்தை சிலுவையில எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல அதே சிந்தை எங்களுக்குள்ளேயும் வரட்டும் தகப்பனே. முற்றிலுமாய் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்தி வழி நடத்துங்க தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. தடைகள் மாறட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், சுகம் பலன் ஆரோக்கியத்தை உண்டாகுவதாக, செழிப்பு உண்டாவதாக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை